ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு குரூப் 4 கிளியர் பண்ணலாம். இந்த டிசம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமு. அதை எப்படி கிளியர் பண்ணலாம்? 220 டேஸ் இருக்குது, நம்மளுக்கு 220 + டேஸ் இருக்குது. அதை எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடலாம். இப்போ ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க, இல்லைனா ஃபுல் டே படிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிளான் போடலாம், நம்ம என்னென்னலாம் தேவையானது, என்னென்னலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும், என்னென்ன தேவையில்லாதது அப்படிங்கிறது, இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா செல்ஃப் மோட்டிவேஷன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் டெய்லி நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மளே தான் செல்ஃப் மோட்டிவாக இருக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னா நம்ம டெய்லியுமே மோட்டிவேட்டடாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஹவு டு ஸ்டார்ட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கையில் சிலபஸ் இருக்கணும். ஒரு சிலபஸ் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிப்போம். அதில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். இப்போ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெய்லி படிக்கணும். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கணும்னா, நம்ம அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதே தெரிய வரும். அப்புறம் எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க, இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது, கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க என்ன ட்ரெண்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை படிக்கும்போது ஸ்கூல் புக்கில் அது எந்த இடத்துல இருக்குது, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது தான் தெரியும். அதிகமான மார்க் எதுனா தமிழ் தான். 100 மார்க்குக்கு தமிழ் எழுதுவோமா, அதுலேயும் தமிழில் கிராமர் 85 மார்க்ஸ்க்கு இருக்குது. மீதி 15 மார்க்குக்கு என்ன இருக்குன்னா தமிழை பற்றி இருக்கும். தமிழை பற்றியும், தமிழ் அறிஞர்கள் பற்றியும், ஆசிரியரை பற்றியும் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிராமரில் என்னென்ன இருக்குன்னா, கிராமருக்கு ஸ்கூல் புக் தான் ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 6th to 12th கிராமர் புக். இப்போ என்ன பண்ணோன்னா, ஸ்கூல் புக்கை வச்சு நம்ம சிலபஸ் கையில் வச்சுருக்கோமா, இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் டாபிக் வருதோ அதெல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு வரணும். 6th ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்கூல் புக் சிலபஸில் கொடுத்துருக்கிறது பிரித்தெழுதுக்கான அந்த புக்கில் பிரித்தெழுதுக்கு என்ன இருக்குது, சொல்லும் பொருளும் இருக்குன்னா சொல்லும் பொருளும் என்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டே வரணும். தொகைச்சொல், அப்புறம் வினைத்தொகை, வினையோட வகை, அப்புறம் அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். அடுத்தது அழகு 7 தான் தமிழறிஞர்கள் இப்போ பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன நூல்கள் இருக்குது, இப்போ நாலடியார், திரிக்கடுகம், அந்த நூல் எல்லாமே அற இலக்கியங்கள். அதை பற்றி அதனுடைய கோட்ஸ் இருக்கும்ல, அந்த கோட்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆசிரியர் அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அந்த நூலை பற்றி ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுன்னா அது கேட்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் பற்றி பார்க்கணும். மீனாட்சி சுந்தரனார் இருக்கார், வீரமாமுனிவர் இருப்பாங்க, இவங்களை பற்றியெல்லாம் பார்க்கணும். அப்புறம் தமிழை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே 9th புக் 10th புக்கில் தமிழை பற்றி இருக்கும். தேவநேய பாவனர் அவரை பற்றியெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும்ல, அதை வச்சு நம்ம படிச்சுக்கணும். இந்த அழகு 7ல் 15 மார்க்கு கேட்குறாங்க. இதெல்லாமே டைரக்ட் டாபிக்ஸுங்கிறங்காட்டி ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவங்களோட பேரை போட்டு அந்த டாபிக் கொடுத்துருக்காங்க, அந்த டாப்பிக்கை போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணோம்னால என்னென்ன படிக்கணும்னு வந்துடும். இப்போ தமிழ் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி மேக்ஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண தான் வரும். அடுத்தது ஜிகேக்கும் ஸ்கூல் புக் தான் எடுக்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் மெயினாக இப்போ 7 டாபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிகேயில் 7 யூனிட் 6 யூனிட் இருக்கும். மொத்தமாக 6 யூனிட் இருக்குது. அந்த 6 யூனிட்டில் ஏதாவது ஒரு யூனிட் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். தமிழ் ஒரு யூனிட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸ், இது ரெகுலராக கொண்டு போகிற மாதிரி. யூனிட் 4லேருந்து 5லேருந்து 6லேருந்து மட்டுமே 55 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதாவது யூனிட் 4 அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி. யூனிட் 4 அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி. யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இப்போ இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 மார்க்கு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதுக்கு 20 மார்க்கு கேட்குறாங்க. இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடோடது இருக்குல்ல, அதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இந்த 3 டாப்பிக்குமே சேர்த்து மட்டும் 55 கேள்வி வருது. அப்போ இந்த 3 டாப்பிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணோம்னா நம்ம 55 மார்க்ஸுக்கு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இது நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ நம்ம தமிழை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தமிழ் கூடயே ஜிகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும்போது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கும்போது யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் 10 மார்க்குக்கு கேட்குறாங்க. ஜியாகிரஃபியில் 5 மார்க்கு, சயின்ஸில் 5 மார்க்கு. மேக்ஸிமம் இதை ஜியாகிரஃபி, சயின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சயின்ஸ் ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறங்காட்டி நம்ம எல்லாமே படிக்க முடியாது. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அடுத்தது மேக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஒரே ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த 25 கொஷின்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபார்முலாஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஃபார்முலா இருக்குது, இல்லாட்டி ஒரு ஃபார்முலா வந்து மறந்துடும் அப்படிங்கிற ஃபார்முலா எல்லாமே ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம டக்குன்னு பார்க்க முடியும். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் ஜிகேல ஏதாவது ஒரு டாபிக், தமிழில் வந்துட்டு 6th அப்படியே மெதுவாக போக வேண்டியதான். மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்து வந்து பிளான் வந்து எப்படின்னா டைமிங் வச்சு போடக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் கிடைக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைம் கிடைக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கு வேறு மாதிரி டைம் கிடைக்கும், கண்டினியூஸாக படிக்கிறவங்க வேறு மாதிரி படிப்பாங்க. அதனால் இப்போ வந்து எப்படி போட்டுக்கணும்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து தமிழில் வந்துட்டு இது முடிப்பேன், ஒரு 6th தமிழ் எடுத்துக்கிறேன், மேக்ஸில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நான் போட்டு பார்க்க போகிறேன், ஜிகேயில் இப்போ சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பிளான். என்னென்னா படிக்கிறது மட்டும் எழுதி வச்சுக்கணும். ஒரு சின்ன நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம அடிச்சுட்றணும். இப்போ நான் 6th தமிழ் நான் முடிச்சிட்டேன்னா அதை அடிச்சுட்றணும். மேக்ஸ் ஒரு கொஷின் பேப்பர் நான் முடிச்சிட்டேன்னா அதை அடிச்சிடணும். அடுத்து ஜிகே வந்து சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சுன்னா அதை அடிக்கணும். இல்லை நான் அதை வந்து முடிக்கல, இப்போ நான் தமிழ் மட்டும்தான் என்னால் படிக்க முடிஞ்சுது, மேக்ஸும் ஜிகேவை என்னால் பார்க்க முடியல அப்படின்னா அந்த நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த மேக்ஸையும் ஜிகேவையும் அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தமிழில் இன்னொரு 7th தமிழ் அப்படின்னு போட்டு அடுத்த நாளைக்கு அதை எடுத்துகிட்டு போயிடணும். கண்டிப்பாக தமிழ் வந்து அதிகமான டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். மேக்ஸ் வந்து அதே மாதிரி அடுத்தது வந்து மேக்ஸ்க்கு, அடுத்தது வந்து ஜிகேக்கு. இப்போ நம்மளுக்கு டிசம்பரில் தான் எக்ஸாம் அப்படிங்கிறபோது நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதி வச்சுக்கணும். இப்போ வந்து இதான் பிளான், நம்மளோட பிளான் வந்து இது இருக்குது அப்படின்னா இதை நான் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை ஃபுல்லாக அடிச்சு விட்றணும். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இப்போ ஒரு 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 1ஆம் தேதி இதெல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாத டைம். இப்போ 29 கம்ப்ளீட் பண்ண முடியல, அதுக்கு அடுத்த நாள் அதே போர்ஷன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். 1ஆம் தேதியும் கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால், 2ஆம் தேதியும் கம்ப்ளீட் பண்ண முடியல, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த மாதிரி இந்த 4 நாளும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண 4ஆம் தேதி தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அப்போ அது வரைக்கும் நான் அதே போர்ஷன்ஸை தான் வந்து டெய்லி எழுதி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இது பண்ணணும். இப்படி நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்ம வந்து லேட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். இதே நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அடுத்தடுத்து மோட்டிவேட்டாக இருக்கும், அடுத்தடுத்து சீக்கிரமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சார்ட், கேலண்டர் சார்ட்டு இல்லாட்டி மார்க்கின் கேலண்டர். இது வந்து எதுக்காகனா கேலண்டர் சார்ட், மார்க்கின் கேலண்டருங்கிறது டைமிங்காக தான், நம்ம அதிகமான டைம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம எழுதி வைக்கும்போது வந்து டைமிங் வந்து அடுத்தடுத்து இன்னும் எச்சா படிக்கலாம், இன்னும் அதிகமாக படிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். எப்படின்னா இது வந்து எக்ஸாமுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக இப்போ நாளையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நாளை டேட்லேருந்து எக்ஸாம் டேட் வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் டேட் ஃபுல்லாக போட்டுக்கணும். கீழே வந்து அந்த லாஸ்ட் டேட்லேருந்து 1 2 3ன்னு போட்டு எவ்வளோ டேஸ் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிட்டே வரணும். அப்போ ஃபஸ்ட் டே வந்து எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் சின்னதாக எழுதிக்கணும். 1.5 மணி நேரம் படிச்சிருக்கோம், 2 மணி நேரம் படிச்சிருக்கோம், செகண்ட் டே நம்மளால் படிக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸும் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்படி மார்க் பண்ணிகிட்டே அடிச்சுட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு தெரியும், நம்ம எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும். அடுத்தது இது இல்லை, இந்த மாதிரி எழுதுறது வேணாம் அப்படின்னா கேலண்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ டேஸ் இருக்குது, இப்போ 114 டேஸ் இருக்குது, 113 டேஸ் இருக்குது. அப்போ டேஸ் முடிய பக்கத்துலேயே வந்துட்டு அடிச்சு விட்டுட்டு பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் ஆகி அதிகமான நேரம் படிப்போம். இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், அரை மணி நேரம் தான் படிச்சுட்டு வந்தேன். ஆனால் ஒரு மாதம் கழிச்சு இது நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது என்னால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்க முடிஞ்சுது. அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது இன்னும் அதிகமாக பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து நம்ம அதிகமான நேரம் வந்து படிப்போம். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம படிக்கிறோம்ல அது என்னென்னு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு எழுதி வைக்கணும்.
படித்தோம்னா நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், என்னென்னலாம் நம்ம முடிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும். இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை கையிலேயே வச்சுக்கணும். கையிலேனா பிடிஎஃப்பில் பார்த்து பார்த்து படிக்கணும். ஏன்னா அப்போனா தான் நம்ம படிக்கும்போது வந்துட்டு ரிலேட் பண்ணி படிக்க முடியும். நம்ம படிக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? எப்போவுமே வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கணும். பாசிட்டிவாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம், நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கிறோம், நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கணும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். கோட்ஸ் வந்து ஒரு மோட்டிவேட்டிவான ஒரு கோட்ஸை வந்து உங்கள் ஃபோனில் வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபோனை தான் அடிக்கடி பார்ப்பீங்க. ஜென்ரலாக நம்ம ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் ஃபோனோட லாக் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு கோட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்படி வந்து வச்சுருந்தேன்னா, உங்களால் ஓட முடியலன்னா நடக்க முடியலன்னா தவழ்ந்தாது போங்க, அப்போ அச்சீவ் யுவர் கோல், அந்த மாதிரி இங்கிலீஷில் வச்சுருந்தேன் ஒன்று. அது பார்க்க அப்புறம் நிறையா படிக்கலைனாலும் ஒரு லெசன் ஃபுல்லாக படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேஜ் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 4 கொஷின் அதாவது படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் நேரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ காலையில் நேரமாக எந்திரிக்க முடியாது, அதை எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இப்போ வந்து ஒரு வீடியோஸ் பார்க்கலாம். எந்திரிச்சோன்னு நம்மளால் படிக்க முடியாது, திருப்பி தூங்கணும்னு தான் தோணும். அப்போ என்ன பண்ணலான்னா வீடியோ பார்க்கலாம், படிக்கிற ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பிரிஸ்கானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு படிக்கலாம் திருப்பியும். அடுத்து எக்ஸாம் டேட். எப்போவுமே எக்ஸாம் டேட் வந்து மைண்டில் இருக்கணும். என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும்னா இந்த டேட் வரைக்கும் நான் கண்டிப்பாக ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்க போகிறேன், என்னோடய ஃபுல் எஃபர்ட் வந்து இதில் போட்டு நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இருக்கணும். அந்த நம்ம டேட் எழுதி வச்சுருக்கோம்ல, டேட் கேலண்டர் சார்ட், அது வந்து அதை பார்க்கவே நம்மளுக்கு மோட்டிவேட்டாக தான் இருக்கும். அதை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். அடுத்து ஸ்லோவாக படிக்கணும், நிறையா கம்ப்ளீட் பண்ணணும். நிறையா படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸ்லோவாக படித்தாலும் புரிஞ்சு படிக்கணும். கண்டென்ட்டை வந்து மைண்டில் ஏற்றிக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து புக்கை வந்து எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு புக்கு வந்து பெட் மேலேயே நீங்கள் எங்கே போகிறீங்களோ, எங்கே கண்ணில் தென்படுதோ அந்த இடத்துல அந்த புக்கு வந்து இருக்கணும், ஓப்பன்லேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம போகிற வரப்போ நம்ம படிக்கணும், நம்ம படிக்காமல் வச்சுருக்கோம் புக்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தோணும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்கட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மறந்தோம்னாலும் ஷார்ட்கட் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணும். அடுத்து கொஷின் கேட்டு இப்போ கேட்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு யோசிக்கும் போது அடுத்தடுத்தது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட்டும் கொஷின் கேட்குறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள கொஷின் கேட்க சொல்லுங்கள். அவங்கள கொஷின் கேட்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். தேவையில்லாதது இது எக்ஸாமுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா, இப்போ வந்து படிக்கலைன்னா இப்போ ஒரு நாள் 2 நாள் படிக்காமல் விட்டுட்டோம்னா அடுத்த நாளும் அதையவே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு படிக்காமல் இருப்போம். ஐயோ படிக்காமல் விட்டுட்டோமே, 2 நாள் படிக்காமல் விட்டுட்டோமே, 2 நாள் அப்படின்னு 3ஆவது நாளும் படிக்காமல் விட்டுருவோம். ஃபீல் பண்ணி படிக்காமல் இருக்கக்கூடாது. 2 நாள் போயிடுச்சுன்னா அதை மறந்துட்டு அடுத்து நம்ம பிளான் என்னவோ அந்த அன்னைக்கு இதை நம்ம முடிக்கிறோம். 2 நாள் படிக்கலைன்னா இன்றைக்கி நம்ம நீட்டாக படிக்க போகிறோம்னு சொல்லி அந்த அன்னைக்கு பிளானை கரெக்டாக முடிக்கணும். இன்னொன்று என்னென்னா பயப்படக்கூடாது. வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, நம்ம நல்லா படிக்கலைன்னு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பயப்பட வந்து கூடாது. இப்போ பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலை வந்து இதெல்லாம் பணம் கொடுத்து தான் வாங்குவாங்க, அதெல்லாம் கிடைக்காது, இல்லை வேலையெல்லாம் ரொம்ப வாங்க முடியாது, ஒரு 20 லட்சம் பேர் 18 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அதனால் வாங்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்கனாலும் அதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. அதெல்லாம் பயப்படாமல் அதெல்லாம் நம்பிட்டு பயப்படாமல் இருக்காமல் நீங்கள் வந்து படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதான் டோன்ட் பிலீவ் ஃபால்ஸ் நியூஸ். அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. எந்தெந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரொம்பவே முடியல, ரொம்ப மைண்ட் வந்து அப்செட்டாக இருக்குது, படிக்கவே முடியல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது சும்மா கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு படம் பார்க்குறது, இல்லாட்டி படிக்கிறது சம்மந்தமானது ஏதாவது கேட்குறது, அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஒரே டாப்பிக்கே திருப்பி படிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கில் நல்லா படிச்சுட்டோம் அப்படிங்கிறப்போ திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து இப்போ பாலிட்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாலிட்டியே எடுக்கக்கூடாது. வேறு ஹிஸ்ட்ரி எடுத்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
அந்த மாதிரி பண்ணணும். அது சோஷியல் மீடியாவை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கே அடிக்ட் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கலான்னு சொல்லி போவோம், பார்த்தா அதுக்குள்ளேயே தான் இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் படிக்கிறதுக்கு மட்டும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே முடியல, என்னால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறப்ப மட்டும் சோஷியல் மீடியாவில் ஏதாவது படம் இது பார்க்குறேன்னா பார்க்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணி ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இப்போது ஒருத்தவங்களோடது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி இன்னொருத்தவங்களோட போகும்போது அதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுப்பாங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படித்ததையே தான் அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அது வேஸ்ட்டு தான் நம்மளுக்கு டைமு. அதனால் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு ரெண்டு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணி அதுபடி போய்க்கோங்க. ஓகே. செல்ஃப் மோட்டிவேஷன் இதெல்லாம் தரும்னா, இந்த டைமிங் சொன்னோம்ல, சார்ட்டை எழுதி வைக்கிறது, அது வந்து கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேஷன் தரும். இதை மட்டும் நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். செல்ஃப் மோட்டிவாக இருக்கும் அது. பாசிட்டிவ் கோட் அது வந்து அடிக்கடி எடுத்து பார்க்குற மாதிரி. எப்போல்லாம் நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகிறீங்க, கிடைக்குமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும்போது அந்த பாசிட்டிவ் கோடு வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்து செய்யலாம், நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கூட்டிகிட்டு போகும். நான் என்ன எழுதி வச்சுருந்தேன்னா, மார்ட்டின் லூதர் கிங்கோடது, இஃப் யூ கான்ட் ஃப்ளை தென் ரன், இஃப் யூ கான்ட் ரன் தென் வாக், இஃப் யூ கான்ட் வாக் தென் க்ரால், பட் வாட் எவர் யூ ஹாவ் டு கீப் மூவிங், பட் வாட் எவர் யூ டூ யூ ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். இதுதான் எழுதி வச்சுருந்தேன். இது வந்து நல்லாவே மோட்டிவேட்டாக இருந்தது. அடுத்து டெஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக போடுங்க. டெஸ்ட் வந்து சும்மா ஒரு 4-5 டெஸ்ட் மட்டும் போட்டுட்டு விடக்கூடாது. கண்டினியூஸாக ஃபுல்லாக டெஸ்ட்டும் போட ட்ரை பண்ணுங்கள். மார்க் வந்து எழுதி வைங்க. அடுத்த டைம் அதை விட அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எழுதி வைங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே வர கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோம். அப்படிங்கும்போது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போதே நம்மளுக்கே செல்ஃப் மோட்டிவாக தான் இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே பாசிட்டிவாக இருக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.